அது மட்டும் நடக்காது அருண். அவன் ஒரு நச்சு பாம்பு. பணத்தையும் வாங்கிட்டு அவன் என்னையும் மாட்டி விட்டான். எப்படி சொல்றீங்க? அவன் கூட இவ்வளோ காலம் பழகிருக்கேன், இது தெரியாதா எனக்கு? அவன் எத்தனை பேருக்கு அல்வா கொடுத்துருக்கான்னு எனக்கு எல்லாம் தெரியும். உங்க பேச்சை பார்த்தா வீட்டியம் பெரிய கில்லாடின்னு சொல்றீங்க மகேஷ். அருண், நாம் இப்போ தானே பழக ஆரம்பிச்சிருக்கோம். போக போக அவன் யாருங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே மகேஷ், நாம மீண்டும் இதே இடத்துல சந்திக்கலாம். டேக் கேர். யா. மீரா, நானும் அப்பாவும் மதன் வீட்டுக்கு போய் பேசணும்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு பெருசா கல்யாணத்துல இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. நாம எதிர்பார்த்தது தானே. முதல்ல வேண்டா வெறுப்பா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்க அம்மா அப்பாவை யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம மகேஷ் கிட்டயும் ஒரு வார்த்தை பேசிடுறோம்னு சொல்லியிருக்கோம். ஏமா அந்த ஆளுகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு? அப்புறம் நம்ம ஸ்ருதி கல்யாணம் நடந்த மாதிரி தான். இல்லம்மா, ஏதோ ஒளிச்சு நடத்தினதா இருக்க கூடாது. வாங்க, நீங்க ரகு தானே? ஆமா, நான் ரகு தான். சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. உள்ள வாங்க ரகு. குப்பையில போடுமா உன் கடமை உணர்ச்சிய. மகேஷுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. ராகேஷ் வீட்ல இல்லையா? இல்ல ரகு, அவன் வெளியே போயிருக்கான். அவங்க அம்மா இருக்காங்க, இதை கூப்பிடுறேன். பரவாயில்ல, அவங்களாவே வரட்டும். நாம நிறைய பேச வேண்டியிருக்கா இங்கரன். சொல்லுங்க ரகு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்தரலாம். சொல்ல போனா இதை நாம ஆரம்பத்திலேயே பேசி இருக்கணும். இடையில இருந்தவங்கள நம்பி நாங்க ரொம்ப மோசம் போயிட்டோம் இங்கரன். ஆமா ரகு, அது தெரிஞ்சுதான் எல்லா விவரத்தையும் நான் கிரி அண்ணா கிட்ட சொல்லிட்டேன். நீங்க செஞ்சது 100க்கு 100 கரெக்ட். எதுவா இருந்தாலும் அருணா உங்க சொந்தக்காரங்க. எப்படி அவங்க பேசுனது உங்ககிட்ட சொல்றதுன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தோம். இதான் உலகம், யாரை நம்புறதுன்னே தெரியல. வணக்கம். டீ காஃபி ஏதாவது கொண்டு வரட்டுங்களா? முதல்ல உட்காந்து பேசலாம்னு நினைக்கிறேன், அப்புறமா பாப்போம். விஜயா, சித்ரா, உங்க பையன் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? இருக்காங்க. விஜயா கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லாம இருந்தா, இப்ப பரவாயில்ல. உங்க பையன் ராகேஷ் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாமா, பையன் சொன்னான். இப்ப இந்த விஷயமா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என் ஒய்ஃப் விஜயா ரொம்ப பிடிவாதமா இருக்கா. என்ன பண்றதுன்னு தான் தெரியல. எந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்காங்க? இந்த ப்ரப்போசல் வேண்டாம்னு நினைக்கிறா. எப்படி அவளை சமாளிக்கிறதுன்னு தான் தெரியல. அவங்களுக்கு பிடிக்கலன்னா நாம ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும்? அதுக்காக ரகு நம்ம வீடு தேடி வந்திருக்காரு. கொஞ்சம் பொறுமையா என்ன பேச வராருன்னு கேளு. வெண்ண திரண்டு வரப்போ சட்டி உடைஞ்சா மாதிரி எல்லாம் கூடி வரப்போ தேவையில்லாம ஃபோன் கால்ஸ் அனுப்பி விஜயா ரொம்ப அப்செட் ஆயிட்டா. ரகு, எங்களுக்கும் தான் எத்தனையோ கால்ஸ் லெட்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வேலையத்தவங்க பண்ற வேலை. இதை போய் அவங்க நம்பணுமா? அவ நம்பினதாவும் தெரியல. ஆனா ஏதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்க பாக்குறா. அதான் கவலையா இருக்கு. இப்போ சித்ரா என்ன சொல்றா? சித்ராவுக்கு ராகேஷ ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமே, கொஞ்ச நாள் அவங்க அப்படியே பழகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள உங்க ஒய்ஃபும் மனம் மாறிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படித்தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிறீங்க? இல்ல, விஜயா திடீர்னு இன்னொரு ப்ரப்போசல் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, என்னங்க இது? உங்ககிட்ட கேட்காமலே இதெல்லாம் பண்றாங்க? அதான் சொன்னனே அவ பிடிவாதத்தை பத்தி. இப்ப என்ன பண்றது? நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் விஜயாவை எப்படியாவது ராகேஷ் சித்ரா கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். அது வர சொல்லுங்க என்னன்னு. இந்த லெட்டர்ஸ், டெலிஃபோன் கால்ஸை நம்பி சித்ராவையோ எங்க குடும்பத்தையோ நீங்க தப்பா எடுத்துக்காம இருந்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதும். ஏன் இப்படி பேசுறீங்க? எங்களுக்கு உங்க சம்மதத்துல ரொம்ப திருப்தி. மத்தவங்க எதுவும் பேசிட்டு போகட்டும். இப்படி நீங்க எங்க வீடு தேடி வந்து விஷயத்த பேசினதுல ரொம்ப சந்தோஷம். ராகேஷ்க்கு தான் சித்ரா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஐங்கரன். நீங்க எங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு சித்ரா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா.
எங்களுக்கு சித்ராவை நேர்ல பார்த்து பேச ரொம்ப ஆசை. அதுக்கு என்ன, ஒரு தடவை நம்ம வீட்டு பக்கம் வாங்கல. அவசரம் இல்லை, உங்க ஒய்ஃபை மனம் மாறி அவங்களாவே எங்களை அழைக்கும் போது நிச்சயமா வருவோம். சரி, அப்ப நான் புறப்படுறேன். கொஞ்சம் இருங்க, இதோ டீ கொண்டு வந்துடுறேன். என்ன ரகு சார், ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல டேவிட். ஒண்ணுமில்லாதக்கெல்லாம் இப்போ கவலையா இருக்காங்கன்னா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எப்படி இருப்பாங்க? டேவிட் சும்மா இருப்பா. எனக்கு பிரச்சனை ஒன்னா ரெண்டா? சொன்னாதானே தெரியும் பிரச்சனை ஒன்னாலையா இல்ல ரெண்டாலையான்னு. என்ன டேவிட் ஒரு மாதிரியா பேசுறீங்க? நீங்க தான் உங்க பிரச்சனையை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நான் எதுக்கு வாயை திறக்கணும்? டேவிட், இது உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம் இல்ல. ஆபீஸ் விஷயமா தான் நிச்சயமா உங்க கூட பேசியிருப்பேன். ஏதோ ரகு சாரும் இப்ப என்ன யாரோங்கிற மாதிரி நினைச்சிட்டீங்க. டேவிட், நிச்சயமா இது என்னோட ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. சரி ரகு சார், ஆனா என் காதுக்கு வந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்காமலும் இருக்க முடியல. என்ன டேவிட் அது? நம்ம மணிமேகலை உங்க மருமகன் பாபு கூட ஓடி போயிட்டான்னு பேசிக்கிறாங்க. மனசு கேட்கல. உண்மைதான் டேவிட், எனக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மிஸ்டர் ரகு. உங்க மருமகன் பாபு தான் இதை எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். யார் உங்களுக்கு அப்படி சொன்னாங்க? பாபுவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட பாபுவே இதை பத்தி சொல்லியிருக்கிறான். டேவிட், கேட்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. பாபு ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ரகு சார் கவலைப்படாதீங்க, ஏதோ மணிமேகலைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிட்டதா சந்தோஷப்படுங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல டேவிட், ஆனா இந்த பாபு மணிமேகலைய துரத்தில விட்டுட்டா. என்ன ரகு சார் சொல்றீங்க? நீங்க அவளை கண்டிக்கலையா? பழைய பாபுவா இருந்தா தேவையே இருக்காது. ஆனா அவன் ரொம்பவும் மாறிட்டான். என் பேச்ச கேட்பானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. சாரி ரகு சார், உங்க கவலை இப்போ எனக்கு புரியுது. டேவிட், இது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு கவலைன்னு இல்ல. நல்லாவே புரியுது ரகு சார். அப்புறம் நம்ம ஆபீஸ்ல இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. என்ன டேவிட் சொல்றீங்க? நம்ம இந்துவோட டெஸ்க்குக்கு ஒரு கால் வந்துச்சு, ஆனா அவங்க ஆன்சர் பண்ணல, நான் தான் ஆன்சர் பண்ணேன். அப்புறம் ஏண்டா உன் பேர் என்னடான்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசினா நான் உடனே போனை வச்சுட்டேன். நீங்க இத பத்தி மிஸ்டர் ராகுலன் கிட்ட சொல்லலையா? இது சின்ன விஷயம் தானே நான் விட்டுட்டேன். ஆனா இப்போ 2-3 நாளா அவங்க டெஸ்க்குக்கு அடிக்கடி கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நீங்க தான் அதுக்கும் ஆன்சர் பண்ணீங்களா டேவிட்? இல்ல ரகு சார், இந்து தான் ஆன்சர் பண்ணாங்க. ஆனா உடனே அப்செட் ஆகி போனை கட் பண்ணிடுறாங்க. ஓஹோ, அப்ப அந்த பையன் மனோகரன் தான் நம்ம இந்துவை ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டு இருக்கான் போல. ராஸ்கல். யார் அது மனோகரன் ரகு சார்? அது யாரும் இந்துவுக்கு பிடிக்காத ஒருத்தன் அடிக்கடி போன்ல அவளை வேலையை விட்டு போன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் சும்மா விட்டுட முடியுமா ரகு சார்? பாப்போம், இதுதானே ஆரம்பம். இதுக்கு மேலேயும் போனாங்கன்னா ராகுலன் சார் ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். பாவம், அந்த பொண்ணு ரொம்ப அப்செட் ஆயிடுது. அப்புறம் வேலையே ஒழுங்கா பண்ற மாதிரி தெரியல. சரி சரி, இது எங்க தான் போய் முடிய போகுதுன்னு பாப்போம். சித்ரா, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்னப்பா? நான் ராகேஷ் வீட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸ் கூட பேசணும்மா. அப்படியாப்பா? அவங்க என்ன சொன்னாங்க? ராகேஷ் சித்ராவுக்கு தான் அதை பத்தி வருத்தப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. தேங்க்ஸ்பா, எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அம்மாவை தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வருத்தப்படாத, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம நீங்க ராகேஷ் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கல்ல?
இல்ல விஜயா, அது வந்து அப்போ நீங்க என்ன ஒரு மனுஷியாவே மதிக்கலன்னு தானே அர்த்தம்? சித்ரா, எல்லாம் உன்னோட தூண்டுதல் தானா? ஏமா இப்படி பேசுறீங்க? ராகேஷோட பேரண்ட்ஸ் கூட எப்பவோ பேசியிருக்க வேண்டியது இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டே போச்சு. இப்போ அப்பா போய் பேசியிருக்காரு. இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆமா, எனக்கு என்ன வந்துச்சு? நீ எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு என்னன்னு நான் இருந்திருக்கணும். இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. எனக்கு தேவைதான். விஜயா கொஞ்சம் யோசிச்சு பாரு. சித்ரா தான் ராகேஷ பிடிச்சிருக்குன்னு கிளியரா சொல்லிட்டாலே, அப்புறம் நீ எதுக்கு தகராறு பண்ற? தகராறு பண்றது நானா இல்ல நீங்களா? ஏண்டி, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, அதையெல்லாம் இந்த ராகேஷுக்காக உடைச்சிட்டியடி. அம்மா, ராகேஷ் உங்களுக்கு ஏன் பிடிக்கலையோன்னு எனக்கு தெரியாது. அந்த ஃபோன் காலை நீங்க காரணமா சொல்றது முட்டாள்தனம். என்னால அவரை மறக்க முடியாது. நீங்க உங்க முடிவை மாத்திக்கங்க. அடிப்பாவி, இந்த அளவுக்கு வந்துட்டியா? பேசுறது என் பொண்ணு சித்ரா தானா இல்ல வேற யாராவதா? ஏன் அப்படி ஒரு சந்தேகம் உனக்கு? உனக்கு பிடிச்சத பண்ணா உன் பொண்ணு, பிடிக்காத பண்ணா உன் பொண்ணு இல்லையா? அப்படி கேளுங்கப்பா. அம்மா, இந்த விஷயத்துல நீங்க உங்க பிடிவாதத்தை விட்டு கொடுத்தாதான் என்ன? உங்களோட சண்டை போட்டு போட்டு எனக்கு தான் வேணான்னு போச்சு. அப்ப எதுக்காக என்ன எதிர்த்து பேசுற? பேசாம நான் சொல்றத கேளு சித்ரா. ராகேஷ் உனக்கு வேண்டாம். என்ன விஜயா, நீ கிளிப்புள்ள மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எத்தனை தடவை சொல்லியும் உங்க 2 பேர் புத்தியிலயும் ஏற மாட்டேங்குதே. அப்ப நான் என்ன பண்றது? என் மனசுல ஏதோ சித்ரா ராகேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் கூட சந்தோஷமா வாழ மாட்டான்னு தான் தோணுது. அம்மா நிறுத்துங்க. நல்லா இருன்னு ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய உங்க வாயால இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீ நான் சொல்ற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நானும் வாய் நிறைய நல்லாருன்னு சொல்லுவேன். ஆனா நீ நான் வேணான்னு ஒதுக்குறவனெல்லாம் கட்டிக்க போறேன்னு ஒத்த கால நிக்கிற. அதுக்காக ராகேஷ கல்யாணம் பண்ணா சித்ரா சந்தோஷமா இருக்க மாட்டான்னு ஆயிடுமா? சித்ரா, அவ சொல்லாட்டி என்ன, அப்பா நான் சொல்றேன், நீ ராகேஷோட சந்தோஷமா இருப்ப. தேங்க்ஸ்பா. ஏதோ என் மனசு நீங்களாவது புரிஞ்சு வச்சிருக்கீங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இப்ப நல்லா சந்தோஷப்பட்டுக்க. ஏன்னா உன்னோட சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்க போறது இல்ல. ராகேஷா கல்யாணம் பண்ணின கொஞ்ச நாள்லயே அவ சாயம் வெளுத்ததும் நீ அழுதுகிட்டு தானே இருக்க போற. அப்போ சொல்லுவ, அம்மா நீங்க சொன்னதை நான் கேட்காம போயிட்டேன்னு. அப்படி ஒரு நிலைமை வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒண்ணும் நீங்க சொன்ன மாதிரி மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கலையே. அப்படி சொல்லு சித்ரா. ஏதோ இவ ஒண்ணு சொன்னா அதுதான் வேத வாக்குன்னு நாம செயல்படணுமாக்கும். உங்களை யார அப்படி பண்ண சொன்னா? ஏதோ பண்ணி தொலைங்க. ச்சே, வர வர இந்த வீட்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. ஏதோ உனக்கு நீ பண்றது மட்டும்தான் சரி, நாங்க என்ன பண்ணாலும் தப்புங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அம்மா, நீங்க இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க. முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதிக டென்ஷன் உங்க ஹெல்த்துக்கு நல்லதில்ல. என் டென்ஷனே நீதானே. பண்றதையும் பண்ணிட்டு பெருசா பேச வந்துட்டா. ச்சே. நீ வருத்தப்படாதபா. ராகேஷோட பேரண்ட்ஸ் ரொம்ப நல்ல மாதிரி. இவளை எப்படியும் சீக்கிரம் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். அப்புறம் எப்படிப்பா இருந்துச்சு ஹாலிடேஸ் எல்லாம்? போகாமலே இருந்திருக்கலாம்பா. என்னப்பா இப்படி சொல்ற? வீட்டு சாப்பாடை ஒரு பிடி பிடிச்சேன், 2 நாள் கூட தாங்கல. ஒரே வாந்தி பேதி எரிச்சல் தாங்க முடியாம போச்சு. ஆமா ஆமா, சாப்பாடெல்லாம் ரொம்ப காரமா இருந்திருக்கும். பலரசம் சாப்பிட்டு இருந்தா சீக்கிரமா ஜீரணம் ஆயிருக்கும். அப்படிதான் பண்ணியிருக்கணும். தெரியாம ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டேன்பா. நல்ல வேளை நான் உயிர் தப்பி வந்ததே. ஏன், என்னாச்சு? பக்கத்து பெட்டுக்காரனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவன் தப்பிச்சிட்டானே. ரொம்ப திறமைசாலியான டாக்டர்னு சொல்லு. அப்படித்தான் நானும் நினைச்சேன். அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு. ஏன், என்னாச்சு? அந்த மனுஷன் தையல் பிரிக்கணும்னு மறுபடியும் போயிருக்காரு. பாவம், ஒரே அடியா போய் சேர்ந்துட்டாரு. எப்படிப்பா? டாக்டர் தையலை பிரிக்கிறேன்னு மறதியில போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தொலைச்சிட்டாரு. ஏதோ உன் 2 கிட்னியும் உன் உடம்புல இருந்துச்சுன்னா அதுவே போதும்பா.
சரி ஏதாவது குடிக்கிறியா வைரஸ்? மோகன், குடிச்சா உடம்பு கெட்டு போயிடுன்னு புத்தகத்துல படிச்சேன். அப்போ குடிக்கிறத விட்டுட்டியா? அது எப்படிப்பா? ஆனா புத்தகம் படிக்கிறத விட்டுட்டேன். சரி இப்போ என்ன குடிக்கிறேன்னு சீக்கிரமா சொல்லு. வேண்டாம்ப்பா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். அப்புறம் நான் ஊர்ல இல்லாதப்ப நியூஸ் என்னன்னு சொல்லுப்பா. நீ ஊர்ல இல்லைங்கிறதாப்பா நியூஸே. நானும் உன் வீட்டு பக்கம் போக முடியாம போச்சுப்பா. நீ வீட்டு பக்கம் போகாம விட்டது நல்லதா போச்சுப்பா. பாபு இவ்வளவு பொறுப்பா வீட்டை பார்த்துப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி என்னப்பா பண்ணா? எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா வீட்டை எப்படி பார்த்துக்குமோ அப்படி பார்த்துக்கிட்டான்ப்பா. சே, தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்பேன். பாபு அப்படி பார்த்துக்கிட்டான்? நீ ஒண்ணு வீடு மாதிரி தங்கலையே. உனக்கு அவன் மேல போறாம, அதான் நம்ப மாட்டேங்கிற. ஏன்பா நான் பாபு மேல பொறாம பண்ணும்? அவன் என்ன என் பிசினஸ்ல போட்டியா போட்டுட்டு இருக்கான்? அதுக்கு ரொம்ப காலம் இல்ல. ஏன்னா அவன் மிக்கோட சேர்றதே இல்ல. சீக்கிரம் தன்னோட ஓன் பிசினஸ் ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் வைரஸ். அந்த பையன் மிக்கு வந்து எங்கிட்ட தகராறு பண்ணாப்பா. உன்னை பத்தி தெரிஞ்சுமா தகராறு பண்ணாங்க? தெரியாம தான் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என் பக்கமே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலைப்பா, பாபு அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கிட்டான். ஒருவேளை உங்களோட தகராறு பண்ணது பிடிக்காம தான் ஒதுங்கிட்டான்னு நினைக்கிறேன். இருக்கலாம் வைரஸ். ஆனா அந்த மிக்குக்கு வால் கொஞ்சம் நீளம். சும்மா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நீ எப்ப திரும்ப அடிதடின்னு ஆரம்பிக்கிற? நாய் குலைச்சா குலைச்சிட்டு போட்டுமே, அதுக்காக நீயும் திரும்ப குலைக்கணுமா? நாய் குலைச்சா பேசாம போயிருப்பேன். ஆனா கடிக்க வந்தா என்ன பண்ணுவ? சரிப்பா மோகன், நான் வரேன். இந்த பாக்ஸ்ல ஸ்வீட் இருக்கு, ஊர்ல இருந்து கொண்டு வந்தேன். உன் பையன்கிட்ட கொடுத்துரு. நான் அன்னைக்கு வைரஸ் வீட்டுக்கு போனப்போ அவர் பாபுவை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாரு. என்னங்க சொல்றீங்க? புகழ்ந்துகிட்டு இருந்தாரா? அதானே, அவன் பண்ண காரியத்துக்கு அவனை செருப்பால் அடிச்சு வீட்டை விட்டுல துரத்தி இருக்கணும். அன்னைக்கு நான் அவர் வீட்டுக்கு போனப்போ எனக்கே பாபு மணிமேகலை விஷயம் தெரியாது இல்லையா? அப்புறம் அவருக்கு எப்படி தெரியும்? ஆமா, அவருக்கு இன்னும் விஷயம் தெரியாதுல்ல. வைரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, பாபு ரொம்ப மாறிட்டான். நான் ஹாலிடேக்கு போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்தவே போகல, வீட்டுக்குள்ளவே இருந்தான்னு சொன்னாரு. அடப்பாவி, என்னமா நடிச்சிருக்கா உங்க அருமை மருமக. பாவம், வைரஸும் அதை நம்பி இருக்காரே. வைரஸ் அங்கிள் பாவம்மா, பாபு மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. இவன் பண்ண காரியம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, அவர் தாங்கிக்கவே மாட்டாரு. சித்ரா, வைரஸ் சொன்னாரு தான் வீட்டுல இல்லாததால வேற யாரையுமே, குறிப்பா மிக்குவையே அவன் வீட்டுக்குள்ள சேர்க்கலன்னு. பாவம், அவருக்கு தெரியாது பாபு மணிமேகலை கூட இருந்ததுனாலதான் யாரையுமே வீட்டுக்குள்ள சேர்க்கலன்னு. இந்த பாபு ரொம்ப இன்னசென்ட் நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் தான் தண்ணிக்குள்ளேயே நெருப்ப கொண்டு போவேன்னு நிரூபிச்சிருக்கான். என்னால அந்த விஷயத்தை இன்னும் ஜீரணிக்கவே முடியல. பாவம் மணிமேகலை. ஆமா சித்ரா, அந்த பொண்ணு எங்கன்னு ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? அவங்க தான் அன்னைக்கு சொல்ல மாட்டேன்னுட்டாங்களே. கொஞ்ச நாள் போகட்டுமா, அவங்க மனசுல உள்ள காயங்கள் ஆறுனதும் அவங்களா திரும்ப வருவாங்க. எல்லாம் என்னோட தப்புதான். எதுங்க உங்க தப்பு?